பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தோட மகிமையெல்லாம் என்ன பாய்? இப்போ சராசரி மனுஷன் ஒரு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் என்ன நன்மை கிடைக்கும், எது பண்ணால் என்ன லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விஷயம் சொல்லலாம். சிம்பிளாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். இந்த திங்கள் வேன் வெள்ளி இந்த 3 நாள் இதை மறக்காமல் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். இதை ஒரு தடவை வச்சுட்டா எத்தனை நாள் வைக்கலாம் பை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு தடவை போட்டால் வருஷங்களாக வைக்கக்கூடாது, அதோட தன்மை குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வர்ற காசு கையில் தங்கும், வருமானம் பெருகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அர்ஜுன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தோட மகிமையெல்லாம் என்ன பாய்? அப்பா ஆக்சுவலாக நல்லா கேட்டிருக்கீங்கம்மா. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வசியத்தில் தானமாக சேரும். எப்படி நம்ம வசியத்தை வந்து பார்த்திங்கன்னா தனியாக காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் வசியம் கிடையாது. நம்ம தினசரி பயன்படுத்துகிற பொருள் தான் வசியம். ஆண் பெண் வசியம், தொழில் வசியம், யோக வசியம், ராஜ வசியம், புரியுதுங்களா? நிறைய வசியம் இருக்குது. ஆண் பெண், பெண் ஆணுக்கு நிறைய வசியம் இருக்குது. அதில் வகையில் பார்த்தீங்கன்னா அந்த வசியத்துக்கு பயன்படுத்துகிற பொருள் நிறைய இருக்குது. அதில் ஒரு பொருள் தான் இந்த வசியத்துக்கு பயன்படுத்துகிற பொருள் தான் அந்த பச்சை கற்பூரம்னு சொல்கிறது. ஆக்சுவலி பச்சை கற்பூரம்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண சரி மக்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு வைப்பாக இருக்கணும், ஒரு வசியத்தன்மை இருக்கணும், நல்லா வர காசு தங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு பச்சை துணி ஒரு பச்சை துணி வாங்கணும், பட்டு துணி மாதிரி வாங்கி பழசு பயன்படுத்தாமல் புது துணியாக வாங்கி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு 2 லவங்கம் அதில் வச்சிடணும், 2 ஏலக்காய் வாங்கி அதில் வச்சிடணும், கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு முடி மாதிரி சின்னதாக, இவ்வளோ பெருசெலாம் கட்ட வேணாம், சின்னதாக அதை கட்டிட்டு பணம் வைக்கிற இடத்துல ஒரு பீரோலையோ இல்லை கபோர்ட்லேயோ பூஜை அறையில் எங்கே நீங்கள் பணம் ஒரு இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல அதை 100% வைக்கலாம். பணத்தை தக்க வைக்கக்கூடியது வசியம் அதுக்கு இருக்குது. ஒன்று. இதே பொருளை பச்சை கற்பூரத்தை இந்த 2 பொருள் சேர்க்காம ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லேயோ இல்லை ஒரு சின்ன கவர்லேயோ பச்சை கற்பூரத்தை மட்டும் வச்சு லேடிஸ் மணி பர்ஸ்லையும் சரி, லேடிஸ் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்லையும் சரி, இல்லை லேடிஸ் யூஸ் பண்ணுற பர்ஸ்லையும் சரி, இல்லை ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஸ்லையும் சரி, இதை நீங்கள் பேக்கில் கூட நீங்கள் அதை கொஞ்சம் பச்சை கற்பூரத்தில் வைக்கலாம். பணம் தக்க வைக்கக்கூடிய தன்மை அந்த வசியத்தில் இருக்குது. ஸோ வீட்லேயும் வைக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஸ்லேயும் வைக்கலாம். 2. 3வது, அதே நீங்கள் ஒரு கடை நடத்திட்டுருக்கீங்க, ஒரு ஹோட்டலு, ஒரு வண்டி கடை, இல்லை ஒரு துணி கடை, ஒரு கல்லாப்பட்டி பயன்படுத்துகிற ஒரு கடையாக இருந்தால் ஆஃபீஸ் விட்டுருங்க, அது வேறு கேட்டகரி. ஒரு பணம் மக்கள் வராங்க, டக்குன்னு காசு வாங்கி கொடுக்குறீங்க, போடுறீங்க, அதுலேருந்து சில்லறை எடுத்து கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கல்லாப்பட்டியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த இடத்துல அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதேமாதிரி பச்சை கலர் பட்டு துணி வாங்கி நான் சொன்ன இந்த 3 பொருளும் போட்டு பச்சை கலர்லாம் போட்டு மூட்டை மாதிரி கட்டி அந்த கல்லாப்பட்டியிலும் நீங்கள் அதை வைக்கலாம். கீழே வச்சுட்டு மேலே ஒரு துணி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பணத்தை வைக்கலாம். அந்த வீடு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பேர் சொல்லாது வசம்பெல்லாம் போடுங்க பணம் தங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி இதுவும் ஒரு வசியத்தன்மை ஒரு கூடியது. ஏன்னா பச்சை கற்பூரத்தில் மகிமை நிறைய இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு 5-4 தான் சொல்கிறேன். ஸோ பர்ஸ்லேயும் வைக்கலாம், கல்லாப்பட்டிலையும் வைக்கலாம், வீட்லேயும் வைக்கலாம். ஆச்சுங்களா? இது இல்லாமல் 4வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு உங்களை சுற்றி இப்போ உங்களுக்கு ரொம்ப திஷ்டியாக இருக்குது, ரொம்ப கந்திஷ்டி இருக்குது, சுற்றி போடணுன்னு கேட்டால் பச்சை கற்பூரத்தை பொறுத்து கூட நீங்கள் சுற்றி போடலாம். 4. 5வது, அதே பச்சை கற்பூரத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, ஒரு சுப காரியம் பண்ணுறீங்க, ஒரு கிரகபிரவேசம், ஒரு மேரேஜ், ஒரு ரிசப்ஷன், ஒரு ஃபங்க்ஷனு, எது வேணாலும் பயன்படுத்துறீங்க, சீர் வைக்கிறீங்கன்னா கூட அதில் அந்த சீரில் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைபம் கொடுக்கும், காசும் தங்க ஆரம்பிக்கும். பச்சை கற்பூரத்துக்கு இவ்வளோ மகிமை இருக்குது. ஆனால் அந்த பச்சை கற்பூரத்துக்கு பயன்படுத்த வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா, ஒன்று பச்சை கலர் துணி, இல்லைன்னா சுத்தமான ஒரு வெள்ளை துணி. வீட்டில் வைக்கிறதுக்கும் கல்லாப்பட்டியில் வைக்கிறதுக்கு மட்டும்தான். நார்மலாக நீங்கள் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கவர்லையோ பேப்பரில் சுற்றி கூட வச்சுக்கலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான நாட்கள் முக்கியம். சும்மா எல்லா நாளும் எல்லாம் பண்ணிட முடியாது. ஒன்று திங்கக்கிழமை பயன்படுத்தணும், இல்லை வேழன், இல்லைன்னா வெள்ளி, இந்த 3 நாள் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். பச்சை கற்பூரத்தை இந்த பொட்டலமாக வச்சாலும் சரி, பர்ஸில் வச்சாலும் சரி, வீட்டில் வச்சாலும் சரி, இந்த திங்கள் வேன் வெள்ளி இந்த 3 நாள் இதை மறக்காமல் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். இதை ஒரு தடவை வச்சுட்டா எத்தனை நாள் வைக்கலாம் பை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு தடவை போட்டால் வருஷங்களாக வைக்கக்கூடாது, அதோட தன்மை குறைஞ்சிரும். இப்போ இந்த அமாவாசைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த அமாவாசையில் நீங்கள் அதை வைக்கலாம் கல்லாப்பட்டியில். அடுத்த அமாவாசைக்கு நீங்கள் மாற்றணும்.
வேற புதுசு மாற்றணும். நான் சொல்கிறது அனைத்தும் விஷயத்துக்குமே. ஒரு தடவை மூட்டை பொட்டலம் கட்டால் ஒரு பொட்டலத்தை சிரிடாது, அதோட தன்மை குறைஞ்சிரும், அதோட வாசனை அதோட வசியத்தன்மை கம்மியாயிடும். ஏன்னா மாந்திரிகன்றது பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஆண்டுக்கு நிற்கிறது இல்லை, சில காலம்தான். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் தான் நிற்கும். அந்த மாதிரி இந்த அமாவாசைக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி பர்ஸில் வச்சுருக்கீங்க, பீரோவில் வச்சுருக்கீங்க, கல்லாவில் வச்சுருக்கீங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு இருக்கிற அந்த 20-30 நாளுக்குள்ளே அது அதோட வைப் இருக்கும். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிரும். அதை எடுத்து நீங்கள் சுத்தமான கிணத்துலையோ தண்ணிலையோ கடல்லையோ போட்டுட்டு திருப்பி இன்னொன்று புதுசாக வாங்கி நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வர்ற காசு கையில் தங்கும், வருமானம் பெருகும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க. பச்சை கற்பூரத்தின் மகிமை என்ன, எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துவதால என்ன பலன், அருமையான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.